இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் தந்திரா எனும் புனிதம் தரமிக்க ஒரு அற்புதமான செயல்களை நாம் சூப்பர் கான்சியஸ் அளவுக்கு உலகத்திலேயே மகா பிரம்மமாக மகா ஆச்சாரிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரிய ரஜினிஷ் அவர்கள் தான் அந்த கிராமத்திலிருந்து கடவுள் தன்மை அடைய முடியும் என்ற ஒரு செய்தியை உலகம் முழுவதும் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அவர் அந்த டெக்னிக்கை சொல்கிறதுக்கு முன்னாடியே உலகம் அவரை எடுத்துக்கொண்டது. அதுக்கப்புறம் சமீபத்திய சாமியார்கள் பல பேர் அதை சொல்ல முயற்சி செய்தாலும் காலமும் சூழ்நிலையில் அவர்களை அதை அனுமதிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்படி இருந்தும் ஆன்லைனில் 7 ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து சூப்பர் கான்சியஸ் எப்படி போகுது? ஏனென்றால் இதை எழுதிய உலகத்துக்கு காமசூத்திராவை கொடுத்த வாசானியர் அவர்கள் அந்த வாசானிய மகாமுனிவர் அதை தாம்பத்தியம் என்ற ஒரு லெவலில் இருந்து வித்தியாசமான முறையில் அனுபவிக்க முடியும் என்கிற தன்மையில் தான் இருந்தார்கள். அவர் மெய்ஞானத்திற்கு அதை எடுத்துச் செல்வது எப்படி? அதுவும் இப்போ உள்ள உடம்பு, இப்போ உள்ள வாழ்வியல் முறை, இப்போ உள்ள மைண்ட் பாடி ஃபிட்னஸ் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த காலத்தில் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் நாம் நம்முடைய சித்த ரகசியத்தையும் இப்போ இருக்கிற மைண்டு பாடி ஃபிட்னஸுக்கு தகுந்தாப்புல 27 வகையான ஆலயவானங்களை நாம் கண்டுபிடித்து வைத்திருக்கின்ற நண்பர்களே. இது எந்த புத்தகத்திலிருந்து உருவாக்கவில்லை, நாம் உருவாக்கி வைத்திருந்ததை கொடுத்து இன்று அலலையாக பெண்கள் பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய அத்தனை அற்புதமான பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார் நண்பர்களே. இதை கவனித்துக் கொண்டிருக்கும் கணவன்மார்கள் சொல்லணும், உங்கள் மனைவிக்கு ஏதாவது நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் தந்திராவை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள், அந்த தாம்பத்திய ரகசியத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். நாம் சொல்லிக் கொடுப்பது உலகியல் வாழ்ந்த விஷயம் இல்லை, சூப்பர் கான்சியஸுக்கு போகக்கூடிய சிவன் பார்வதி கிருஷ்ணராதை அனுபவித்த மகா ஆனந்தத்தை. ஆகவே இந்த பேரானந்த பேரின்பத்தை அனுபவித்து ஒவ்வொரு மனிதனும் தாந்திரிக் கலையில் பயணித்து செல்வதற்கு நாம் நிறைய நேரடி வகுப்புகள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதோட அனுபவ பதிவுகள் கூட பின்னாடி நிறைய பதிவு செய்கின்றோம். இதை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் தாந்திரிக் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய ஆசையாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய வல்லாண்டு.